உரிமை வழங்குவதற்கான ஆலோசனை. அவர்கள் தகப்பன் பின்வைத்த சுதந்திரத்தை அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்வாயாக. எண்ணாகம் 27:7. உரிமை என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்படும் சுதந்திரம். ஒவ்வொரு மனிதனும் தன் உரிமையை பெறுவதற்கு முழு உரிமை உண்டு. திருமறையும் உரிமை வழங்குவதற்கான ஆலோசனையை நமக்கு வழங்குகின்றது. எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கின்றீர்கள். கலாத்தியர் 3:28. இஸ்ரவேலர் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய பின்னர் அவர்களுக்குள் பல்வேறு கூட்டமைப்புகள் கூட்டப்பட்டு, கணக்கெடுப்புகள் எடுக்கப்பட்டு, சட்டங்கள் இயற்றப்பட்டு, ஒவ்வொரு குடிமகனுடைய பொறுப்புகள் என்னென்ன என்பது வரையறுக்கப்பட்டன. இந்நிலையில் மீண்டும் கடவுளின் அறிவுரையின்படி கோத்திரவாரியாக கணக்கெடுக்கப்பட்டு அவர்களின் எண்ணிக்கைக்கு தக்கவாறு உரிமை சொத்து பங்கிடப்பட்டன. ஆனால் மனாசே கோத்திரத்தில் செலோப்பியாத்திற்கு மகனில்லை என்பதால் மகளுக்கு பங்கு கொடுக்கப்படவில்லை. எனவே செலோப்பியாத்தின் மகள்களான மக்லால், நோவால், ஓக்லால், மில்கால், திர்சால் ஆகியோர் மோசே, ஆசாரியன் ஆகிய எலேசார் தலைவர்கள் மற்றும் மக்கள் கூட்டமைப்பினர் முன்னிலையில் தங்களின் உரிமைக்காக குரல் எழுப்பினர். மோசேயும் இந்த வழக்கை ஆண்டவரிடம் கொண்டு வந்தபோது கடவுள் மோசேக்கு சரியாக ஆலோசனை வழங்கி அவர்களுக்கு உரிய சொத்தில் பங்கு கிடைக்க செய்கின்றார். நம்முடைய ஆண்டவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக குரல் மட்டுமல்ல, உரிமைகளை மீட்டு வழங்குகின்ற நேர்மையாளர். உரிமையை வழங்க ஆலோசனையும் வழங்குகின்றார். திருத்தந்தை பிரான்சிஸ் ஏப்ரல் 6 2021 காணொளியில் மனித உரிமைகள் அனைவருக்கும் சமமாக கிடைக்க வேண்டும் என வலியுறுத்தியதோடு மனிதர்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க உயிரையும் பொருள்படுத்தாமல் உலகெங்கும் போராடுவோருக்காக இறைவேண்டல் செய்வோம் என குறிப்பிட்டிருந்தார். இந்நாளில் உரிமை வழங்குவதற்கான நல்ல ஆலோசனையை பெற்றிருக்கின்ற நாமும் ஒடுக்கப்பட்டவர்களின் உரிமைக்காக குரல் கொடுப்போம். உரிமைக்காக போராடுவோருக்காக இறைவேண்டல் செய்வோம். ஜெபம். அன்பு ஆண்டவரே, நாங்கள் உமது கட்டளையை என்றும் பின்பற்றி உமது சித்தத்தை நிறைவேற்றி ஒடுக்கப்பட்ட மக்களுடன் எங்களை ஒன்றித்து வாழ உமது அருளை தாரும். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.